வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரளத்து தண்ணி மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். நல்லா தண்ணி மாதிரி இருக்கும், நல்ல கார சாரமாகவும் நல்ல புளிப்பாகவும் இருக்கும். கேரளாவில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் நல்லா காரமாகவும் நல்லா புளிப்பாகவும் வச்சுருக்கேன். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு சீரகம், கொஞ்சம் நீங்கள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். எங்கிட்ட பெருங்காயம் இல்லைன்றதுனால நான் சேர்க்கல. பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துன்னு வந்திருக்கோம். மத்தி மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும், மீன் நல்லாயிருக்கும் கெடாமல். இப்போ கடுகும் சீரகம் வெடிச்சதுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சமைக்க முன்னாடியே குடம்புளியை நான் சுடுதண்ணியில் போட்டிருக்கிறேன். நல்லா புளிப்பு கொடுக்கும். இது கேரளா புளின்னுவாங்க. வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். நம்ம மாம்பழ புளி சாப்பிட்டா கூட அசிடிட்டி கேஸ் ட்ரபிள் வரும். இந்த புளி நம்ம உடம்புல இருக்கிற பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால்லாம் கம்மி பண்ணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்ததும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா நல்லா தக்காளி குழஞ்சிரும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இதுலேயே தனியாத்தூள்லாம் போட்டு அரைச்சதுனால நான் தனியாத்தூள் எதுவும் செப்பரேட்டாக சேர்க்கல. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா தனியாத்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்பு மிளகாத்தூளே மிளகு சீரகம் எல்லாமே மசாலாலாம் போட்டு சேர்த்து அரைச்சதுனால நான் அது எதுவும் சேர்க்கல. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ குடம்புளியை நம்ம தண்ணியில் சேர்த்து வச்சோம் இல்லையா, அதுவும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் இதில் தேங்காய் கூட அரைச்சி விட்டுக்கலாம், தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவும் செய்யலை, தண்ணி குழம்பு செய்கிறேன். கேரளத்து தண்ணி குழம்பு. அதனால குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கும், ஆனால் புளிப்பு காரம் நல்லா தூக்கலாக இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி போல் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா தண்ணியாக ரசம் மாதிரி தான் இருக்கும். பாயில்டு ரைஸுக்கு சாப்பிடும் போது செமையாக சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாயில விட்டு பார்த்தேன், புளிப்பெல்லாம் நல்லா தூக்கலா இருந்ததுனால இதுல இருக்கிற குடம்புளியெல்லாம் எடுத்துட்டேன். புளிப்பு கம்மி உடம்புலே போட்டு கொதிக்க வச்சுக்கலாம், இன்னும் நல்லா புளிப்பு கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் பிடிச்சவங்க திரும்பவும் இந்த குடம்புளி சேர்த்து இந்த மாதிரி மீன் குழம்பு செய்வீங்க. வாசமும் டேஸ்டும் வித்தியாசமா இருக்கும். இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல நல்லா தளன்னு கொதிக்கட்டும். நம்ம மாம்பழ புளி குழம்பு மாதிரி நிறைய நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்த உடனே நம்ம மீனை சேர்த்துடலாம். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் இந்த மாதிரி கடைசியா சேர்க்கும் போது நல்லா வாசத்தோட இருக்கும். இல்லைன்னா எண்ணெயில தாளிக்கும் போது நீங்க சேர்க்கலாம். நான் இந்த மாதிரி கொதிக்கும் போது சேர்க்குவேன். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க விடலாம் குழம்புல. அப்ப நல்லா ஃப்ளேவர் குழம்புல இறங்கும். இது பாயில்டு ரைஸ் கூட இந்த தண்ணி குழம்பு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். அப்போ மீனை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் சீரகம் கொஞ்சமாக பூண்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். குழம்பு திக்னஸ்க்காக திக்காக வேணும்னா. மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா தளன்னு கொதிக்கட்டும். இது நீங்கள் ஒரு சூப் மாதிரி சாப்பிட்லாம், ரசம் மாதிரி கூட ஊற்றி குடிக்கலாம். மீன் போட்டதுக்கு அப்புறமா மிளகுத்தூள், இதை நீங்கள் மீன் ரசம் கூட சொல்லலாம். ஏன்னா இதில் புளிப்பு, மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே சேர்ந்துருக்குது. இப்போ நல்லா கொதிச்சதும் நம்மளுக்கு கேரளத்து தண்ணி மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.